சிங்கிள்னாவே மல்டி டாஸ்கிங் தான். அவங்கள ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க, என்ன அவங்க மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்கன்றது அங்கே மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொன்னால் போதும், நீங்கள் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணும். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா டீச்சர்ஸும் பார்க்குறேன்னா, எல்லோரும் கல்யாணம் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ் டீச்சர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்துச்சு, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க. பட் அவங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே அடையலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், நான் வந்து எழுந்து நின்று சத்தம் போட்டு கூட ரோட்டில் போய் நின்று கூட சொல்லுவேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் விமன் மென் அப்படின்னு பிரிக்காமல் சொல்லணும். இப்போ சுப்ரி சொன்னால் ஐம் ஓகே வித் இட். பிரிக்காமல் சொல்லணும்னா விமனுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அவ்வளோ முக்கியம். கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம், தைரியமான முடிவெடுக்கலாம். எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. அவர் சொல்லுவார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேலை பார்க்கல, எனக்கு வேலை பிடிக்கல, வேலை பார்க்க வேணான்னு நான் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தேன்னா அவர் சொல்லுவார், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோ, உனக்கு வாழ்க்கை எப்படி வேணுமோ நீ அமைச்சிக்கோ. ஆனால் ஒன்று, பேங்க் பேலன்ஸ் மட்டும் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான வேலையை நீ கரெக்டாக பண்ண ஆரம்பி. அது நீ ஒரு சேவிங்னு உனக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா உன்னை யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னாலும் உனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும். ஸோ உன்னோட பேங்க் பேலன்ஸில் இருக்க டிஜிட் இட் மேட்டர்ஸ்ன்னு சொன்னார். அது விளையாட்டுக்கு ஒரு டெய்லி பேசுகிற ஒரு பேச்சில் சொல்லிட்டாரு. ஆனால் அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஐ கேன் டிசைட் வாட் ஐ வாண்ட். எனக்கு இந்த கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா நான் வாங்குவேன். யார்கிட்டே போய் நான் வாங்கலாமா, வாங்கிறதுக்கு காசு தரீங்களா, அதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நான் 13 வயசுலேருந்தே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு. அப்படி சொல்ல முடியாது. அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலி நான் சம்பாதிக்கிறது அம்மா அப்பாட்ட கொடுத்துருவேன்னு நான் சொல்லலாம். அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து மற்றவங்க கிட்டே போய் காசு வாங்கணும், காசு கேட்கணுன்றது இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சின்ன வயசுலேருந்தே அது பிளட்டில் வந்துருச்சு. அண்ட் கம்மிங் பேக் டு த திங், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ், டிசிஷன் மேக்கிங் அண்ட் உங்கள் லைஃபோட ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் வந்து என் தங்கச்சிக்கு சொல்வேன், என் கூட இருக்க, நீ தனியாக ஏதாவது தனியாக போய் ஏதாவது பண்ணிடு. நீ வந்து கொஞ்சம் அவைவாக போனாலும் போய்க்கோ, ஆனால் உனக்குன்னு ஏதாவது நீ பண்ணிக்கோ அப்படிமா. ஏன் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு ரீசன். இது எல்லாருக்கும் சொல்வேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி